Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வந்து டே 2. ஸோ நான் இப்போ தான் எந்திரிச்சே இருக்கேன். டைம் வந்து 9:10 ஆகுது. நேற்று ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்ததுனால செம்ம டயர்டில் தூங்கிட்டேன். ஸோ தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். அவர் இன்னுமே தூங்கிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து குளிச்சுட்டு ஆக்சுவலாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் சொல்லியிருந்தோம், அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் 7:30 to 9:30 வரைக்கும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம போகிறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கோம். ஸோ மேபி பசிச்சா போகிறப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோமோ நான் அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். பிகாஸ் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு இங்கே என்னெல்லாம் பிளேஸ் இருக்குன்றதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக டால்ஃபின் நோஸ் போகலான்னு இருந்தோம். நேற்றுக்கு ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால கொஞ்சம் சகதியாக இருக்கும், போக வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டோம். மேபி நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோமோ நான் அதெல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்டு நான் வந்து எந்திரிச்ச உடனே எங்கே வந்து நின்று இருக்கேன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே இங்கே மேலே பால்கனி இருக்குல்ல, அங்கே வந்து நின்றுட்டேன். கொஞ்ச நேரம் வெயில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ சரி கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்கலாம் அப்படின்னு வந்தேன். அண்ட் அங்கே வந்து வெயிலும் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து குளிரும்னு சொல்லி பார்த்தா குளிரவே இல்லைங்க. ஃபுல்லாக வேர்த்து ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிலாம் வரோன்னா அங்கே ஏசியோ ஃபேனோ இருக்காதில்ல. ஃபுல்லாக வேர்த்து என்னால் தூங்கவே முடியல. எனக்கு வேர்த்தாலே தூங்கவே மாட்டேன் நான். ஸோ நைட்லாம் தூங்கவே இல்லை சரியா. அதனால் காலையில் வந்து அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டேன். நல்லா தூங்கினோன்னா கொஞ்சம் வெளியில் போகும்போது நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Stay tuned. ஸோ நாங்கள் ரெடி ஆகியாச்சு. இன்னைக்கோட அவுட்ஃபிட் இது தான். இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம். போகிற வழியில் எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிலெல்லாம் போயிட்டு திரும்ப ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். ஆல்ரெடி 11 o'clock ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடல. போயிட்டு எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றதை நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஓகே, பைக் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வெளியில் போகலாம். இந்த வெளியில் நல்லாயிருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நம்மளோட ரூமில் பால்கனி இருக்குது. மித்த ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த ரூமில் என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அவர் ஒரு ப்ரெட் ஆம்லேட்டும் நான் வந்து ப்ளெயின் மேகி வாங்கி சாப்பிட்டேன். அந்த அக்கா ரொம்ப ஸ்வீட். ஸோ பொறுமையாக செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அண்ட் அப்படியே வந்து சுற்றி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன். சும்மா ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். ஸோ அதனால் நான் அப்படியே கவர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ப்ளெயின் மேகி தான் வாங்கியிருந்தேன். அதில் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ லைட்டாக பெப்பர் போட்டு, ரொம்ப சூடாக இருந்துச்சு, சாப்பிட முடியல. அதனால வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு செட்டில் ஆகி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் போயிருக்கோம். ஸோ ரோஸ் கார்டனுக்கு உள்ளே நம்ம வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வந்து அரௌண்ட் 40 60 சொல்லியிருந்தாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ நம்ம அதை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். நான் வந்து நிறைய புலம்பியிருந்தேங்க இந்த வீடியோவில். அதனால வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஒரு சில பிளேசஸில். ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. புலம்பினதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வீடியோவே பார்க்க முடியாது. ஸோ எஸ்,
என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நுழைஞ்சோடனே அப்படி என்னடா நீ புலம்புன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே நுழைஞ்ச உடனே இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ரோஸே இல்லை, இது பேர் ரோஸ் கார்டனா அப்படின்லாம் புலம்பி வச்சுருக்கேன். அண்டு அங்கே வந்து அழகாக இந்த அந்த செடி பேர் தெரியலையேங்க, அதில் வந்து நல்லா ரோஸ் கார்டன் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி காவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடந்து போகிற பாத்வே வந்து தப்பான பாத்வே, அதோடவே முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரோஸ் கார்டனே இல்லை, இவ்வளோ தான் ரோஸ் கார்டன் போல், இதுக்காக என்ட்ரி டிக்கெட் இவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் புலம்பி தள்ளியிருக்கேன். ஸோ எஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். 2 பேர் இருக்காங்க, 3வது இங்கே வந்து சீசன் டைம் இல்லைங்க, அதனால அந்தளவுக்கு ரோஸ்லாம் இல்லை. ஆனால் 1-2 ரோஸ் இருக்குது. மேபி சீசன் டைம் வந்து மே மந்த்து, அந்த டைமில் ரோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து லேக் தெரியுது, அது வரைக்குமே ரோஸ் கார்டன் தான். வாங்க போ. இது ஃபுல்லாக ரோஸ் போட்டிருக்காங்க. மே மாதம் வந்து இதெல்லாம் பூ வந்துட்டு ஃப்ளவர் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூ 1-2 தான் இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நடந்து போகலாம். என்னால் நடக்க முடியல, அதனால வந்து நான் இந்த பாதியிலே வந்து கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யா, நம்ம வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் போய் பார்ப்போம். நாங்கள் வந்து வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல் ஃபாக் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு இருக்கோம். ரீல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வரும், நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் டேக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஃபுல் இந்த பிரிட்ஜில் நடந்து வந்திருக்கோங்க. மழை வருது, ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி நடந்து போகிறோம். இன்னும் ரோஸ் கார்டனில் தான் இருக்கோம். ஃபாக் வந்தனால சூப்பராக இருக்குது, ரீல்ஸ் எடுக்க, ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த ஃபாகில் யார் எங்கே இருக்கானே தெரியல. குத்து மதிப்பாக நடந்து போயிட்டுருக்கோம். வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் இருக்க மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வேவே சூப்பராக இருக்குது. பட் மழையில் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறது தெரியல. வில் சி. நம்ம போயிட்டு ஊஞ்சல் ஆடுவோமா? ஃபுல் ஃபாகு, யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு போவோம். ரெடி? என்னங்க கிளைமேட் இது! வெயில் வருது, மழை பெய்யுது, ஃபாகாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே செட்டில் ஆகிட்டோம். மூச்சு வாங்குது. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். கிட்ஸ்கான ப்ளே ஏரியா, பட் ஸ்டில் நம்மளும் விளாட்லாம். ஹலோ எவ்ரிவான், இப்போ நம்ம வந்து மியர் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். ரோஸ் கார்டன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மியர் பாயிண்ட் போயிட்டுருக்கோம். நான் பேசுகிறது கேட்குதான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து நிறைய வெஹிக்கல்லாம் வந்துகிட்டே இருக்கனால நின்றுலாம் பேச முடியல. ஸோ நான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முடிஞ்சால் போகிற வழியெல்லாம் கவர் பண்ணுறேன். பிகாஸ் ஃபுல்லாக மழையாக இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நான் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன்.
ஸோ ஹலோ கைஸ், என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மியோ பாயிண்ட் போகிறோம் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு பாதி வழி போனதும் பார்த்தா பூம்பாறை போகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்தது. ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சரி ஓகே நம்ம பூம்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம். போகும்போது ஃபுல்லாக மழை வந்து நனைஞ்சிட்டோம். ரெயின் கோட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஆனால் வந்து ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டோம். ஸோ சம்டைம்ஸ் இதெல்லாம் நடக்கும். மழை வரும் நாங்கள் எதிர்பார்க்கல, ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது. சரி மழைலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம போகிற வழியில் வந்து சிம்பிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் வந்து சிறுத்தை வரும், யானை வரும், அப்புறமா வந்து மாடெல்லாம் வந்து முட்டிரும், அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே பயமாக இருந்தது. ஸோ ஆப்வியஸாக நம்ம போயிட்டு வர டைமில் வந்து நைட் ஆகிடும். அந்த டைமில் இருட்டில் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வந்துட்டு மியோ பாயிண்ட் வந்து 1 கிலோமீட்டர் தான் இருந்தது. சரி ஓகே நம்ம அதையாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனால் நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஷாப்லாம் இருந்தது. மியோ பாயிண்ட் போகிறதுக்கான அந்த செக் போஸ்ட்டில் என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்து உள்ளே போயிட்டோம். மழை தாங்க முடியலன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஷாப்பில் வந்து அப்படியே ஹால்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து டைம் அரௌண்ட் 2:30 3 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு கடை இருக்குங்க. மேபி நான் நாளைக்கு போனேன்னா உங்களுக்கு அந்த கடை காமிக்கிறேன். அங்கே ஒரு 4-5 கடை தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்லேருந்து செகண்டில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து நான் வந்து ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்டேன். அவர் வந்து எக் நூடுல்ஸ் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாப்பிட்டேன். டீ குடித்தோம். மழை நிற்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஒரு 1.5 hours நாங்கள் நின்று இருப்போம். மழை சுத்தமாக விடவே இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டோம். அது வந்து உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா சின்னதாக வீடியோ எடுத்திருக்கேன், அது மட்டும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா டெல்லி அப்பளம் சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும், அதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, ஏன்னா நிறைய ஐட்டம் சாப்பிட்டேன் நான், பசியே இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மழை கொஞ்சம் லைட்டாக கம்மியாச்சு. சரி கிளம்பணும். இது கொஞ்சம் பெரிய கதை தான், ஏன்னா வந்து பெரிய அட்வென்ச்சர் ட்ரிப்பாக மாறிடுச்சு. ஸோ கிளம்பிட்டு என்ன சொன்னாங்க, ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும், நீங்கள் அடுத்தடுத்த வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம். ஃபுல் மழைங்க, எல்லாமே ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நனைஞ்சு சரி நம்ம எந்த வியூ பாயிண்ட்டும் இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரூமுக்காக இது போயிடலாம், ஏன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப, பைக் ஓட்ட முடியல. ஸோ ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டோம் ரூமுக்கு. ஒரு வழியில் வந்து ஒரு கொடை ஒன்று வாங்கிக்கிட்டோம். நல்ல பெரிய அம்ப்ரெல்லா வாங்கினோம். அது ஒரு சம்ஹவ் 300 சொன்னாங்க. அவங்களுக்கு அதுதான் வந்து இப்போ மழை வந்துட்டுருக்கனால அவங்களுக்கு அதுதான் சேல் நல்லா போகும். ஸோ 300 சொன்னாங்க. வாங்கிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே ஒரு வழியாக ரூம் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நாங்கள் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த கடையில் வந்து சொன்னாங்க புல்லுலெல்லாம் போகாதீங்க, பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் புல்லுலெல்லாம் போகவே இல்லை. மழை வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து பூச்சி இருந்ததா என்னன்னு தெரியல, எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க. ஃபுல்லாக சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருக்கேன், ஜீன் போட்டிருக்கேன். ஜீன்லலாம் வந்து எப்படி பூச்சி வந்துச்சுன்னே தெரியல. எனக்கு இப்போ நினச்சாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. நிறைய பூச்சி. எனக்கு தான் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அவருக்குமே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப பரிதாப நிலையில் வந்து நாங்கள் நின்றுட்டோம். இப்போ அதுதான் வந்துட்டு அந்த பூச்சிலாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்ல ஹாட் வாட்டர் வந்தது, குளிச்சுட்டு ஹாட் சாக்லேட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
இப்படி தாங்க டே 2 போயிருக்கு. இன்னும் மழையாக தான் இருக்குது. ஈவினிங்கில் மழை ஸ்டார்ட் ஆனால் வந்துட்டே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மழை நின்னாலும் இன்றைக்கி எங்கேயாவது போக முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நாளைக்கு வந்து நம்ம 9 o'clock வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டோன்னா நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது, எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல. சீசன் வந்து அந்த மாதிரி இருக்கனால ஜஸ்ட்டு கிளைமேட் வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்த். நீங்கள் வந்து ஒரு 2-3 days வந்து நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு போகலாம். ஸோ அதுதான். ஹலோ கைஸ், ஹாட் சாக்லேட் வந்துடுச்சு. ஆனால் இது வந்து ஹாட் சாக்லேட் மாதிரியே தெரியல. நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிப்பேன். இப்படி கொடுத்துருக்காங்க. 2 போட்டுருந்தோம், அதனால் நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. கப் சாசர் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குங்க மைலோ மாதிரி. என்ன பண்ணணுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சுகர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. சாக்லேட்டுக்கு எதுக்கு சுகருன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி சுகர் கொடுத்துருக்காங்க, 2 கப்பன் சாசர் கொடுத்துருக்காங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 போடுவோம். 2த்துலேயும் சுகர் போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய கப்பு கொடுத்துருக்காங்கங்க. இங்கே காமிங்க, இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ்க் இருக்குது. பட் இதில் எவ்வளோ இருக்கும்னு தெரியல. நம்ம வந்து லூஸு மாதிரி 2 ஆர்டர் போட்டிருக்கோம். ஒன்றே சரியாக போச்சு அப்படின்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஊற்றுவோம். என்ன வரமாட்டேங்குது. காப்பி தண்ணியை குத்துட்டு ஹாட் சாக்லேட்டுன்ட்டாங்க. ஹாட் சாக்லேட்டா இது? இதுக்கு பேர் தாங்க ஹாட் சாக்லேட். ஆனால் இது சாக்லேட் மாதிரியே இல்லை. எப்படி இருக்கு? சாக்லேட் இனிப்பாக தான் இருக்கும். ஹாட் சாக்லேட் மாதிரி இருக்கா? மைலோ தானே போட்டு கொடுத்துருக்கான். மைலோ தான் சாக்லேட் போடுறது. மைலோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் ஹாட் சாக்லேட்டாக. தேவையில்லாமல் 2 வாங்கி இப்போது அது வேஸ்ட்டாக போகுது. நைட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். இன்றைக்கி எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டுக்கு மேலே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நாள் இவ்வளோதாங்க. நான் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எங்கேயும் போகிற பிளான் இல்லை. போனால் நான் வந்து நைட்டு சாப்பிடணும். அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சாப்பிட போனேன், எங்கே சாப்பிட்றோன்ட்டு. நேற்று நைட்டு சாப்பிட்டோம். எங்கன்னா தொப்பி வாப்பா இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஹோட்டல்லேருந்து எல்லாமே கிட்டவே இருக்குது. எங்கே போனோனாலுமே ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ தொப்பி வாப்பாலே நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு நூடுல்ஸும், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கிரில்னு நினைக்கிறேன், பெப்பர் தந்தூரின்னு நினைக்கிறேன், அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டோம் நல்லா. ஸோ நான் வந்து போயிட்டு ஹாட் சாக்லேட் என்கிற மைலோவை குடித்து விட்டு ஒரு தூக்கம் போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த நாள் இப்படியே ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோடு முடிஞ்சது. சின்ன சின்ன டிஸப்பாயின்மெண்ட் தான். மழை வந்தது, இந்த ஹாட் சாக்லேட்டுன்னு சொல்லி ஏமாத்துனது, அது மட்டும்தான். மித்தபடி வந்து மழையில் ட்ராவல் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன். Day 3 மீட் பண்ணுறேன். Until then, bye bye.